மூன்றாம் அத்தியாயம். கடவுள் காப்பாற்றினார். கண்ணிமைக்கிற நேரத்தில் மத யானையின் மேலே ஒரு இளைஞன் வந்து வேலை எரிஞ்சதையும் யானை திரும்பி அவனை துரத்தி சென்றதையும் அந்த பல்லக்கில் இருந்த பெரியவரும் அந்த இளம்பெண்ணும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வாலிபனோட துணிச்சல் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரும் வியப்பை உண்டாக்கிருச்சு. அந்த பிள்ளைக்கு எதுவும் ஆபத்து நேர்ந்திருக்கக்கூடாது அப்படின்னு 2 பேரும் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு என்ன ஆயிடுச்சோ அப்படின்னு தெரிந்து கொள்கிற ஆர்வத்தில் சிவகாமியும் அவங்க அப்பாவும் பல்லக்கிலேருந்து வெளியே இறங்கி வந்துட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த வீதியில் வந்து ஒரு ஈ காக்க கூட கிடையாது. அந்த பெரியவர் வந்து சிவகாமி கிட்ட பயமாக இருக்கிறதா சிவகாமி அப்படின்னு கேட்குறாரு. இல்லவே இல்லையாப்பா, பயமில்லை அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அவ நல்ல நேரத்தில் வந்து அந்த வாலிபன் மட்டும் யானையை திசை திருப்பலைன்னா நம்மளோட கதி என்னவாயிருக்கும் அப்படின்னு கேட்குறா. பல்லக்கு வந்து சுக்குநூறாக போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு அவர். அதுக்காக தான் பல்லக்க கீழே வச்சுட்டு பல்லக்கு தூக்கிகளை ஓட சொன்னேன். நாமும் பக்கத்து வீட்டுக்குள்ளே போய் ஓடி தப்பிச்சிருக்கலாம், ஆனாலும் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்கிறாரு. சிதறி ஓடி போன ஜனங்கள்லாம் கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒவ்வொரு ஆளாக திரும்பி வர ஆரம்பிக்கிறாங்க. ஆஹா, ஆயனரும் அவர் மகள் சிவகாமியும் அல்லவா, நல்ல வேலையா போச்சு, கடவுள் தான் காப்பாற்றினார் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு நிற்கிறாங்க. கடவுள் காப்பாற்றினார்னாலும் அந்த வீர வாலிபனுடைய உருவத்தில் வந்தல்லவா காப்பாற்றினார். அந்த பிள்ளை யாரா இருக்கும், அவனுடைய கதி என்ன ஆச்சுன்னே தெரியலையே அப்படின்ட்டு தான் ஆயனரும் அவருடைய மகளும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆயனர் வந்து யானை கடைசியாக நின்ன இடத்துக்கு பக்கத்தில் போகிறாரு. அங்கே யானையின் காலில் மிதிப்பட்டு அந்த வேல் வந்து கீழே முறிஞ்சு கிடக்கு. அதை வந்து கையில் எடுத்துக்கிறாரு. கொஞ்சம் தூரத்தில் பரஞ்சோதியோட மூட்டை வந்து அவிழ்ந்து கிடக்கு. அதையும் கையில் எடுத்துக்கிட்டு பல்லக்கு பக்கத்தில் வராரு. சிவகாமி வந்து அந்த வேலை வாங்கி வியப்போட பார்க்குறா. சிவகாமி, நம்ம இங்கே நின்றுட்டு இருக்கனால எந்த தகவலும் தெரிய போகிறதில்ல, நாளைக்கு எப்படியும் எல்லா தகவலும் தெரியும், வா போகலாம் அப்படின்னு பல்லக்கில் ஏற போகிறாரு. அப்போ கொஞ்சம் தூரத்தில் குதிரைகள்லாம் வேகமாக வர சத்தம் கேட்குது. நிலா வெளிச்சத்தில் 2 வெள்ளை குதிரைகள் முன்னாடி பாஞ்சு வர்றதும் பின்னாடி ஒரு 5-6 குதிரைகள் வர்றதும் அவங்களுக்கு தெரியுது. முன்னால் வந்த குதிரைகளில் வந்து கம்பீரமான ஆட்கள் 2 பேர் வராங்க. அவங்களுக்கு பின்னாடி வேல் பிடித்த வீரர்கள் வராங்க. அந்த குதிரைகள் வந்து பல்லக்குக்கு பக்கத்தில் வந்துடுது. மகேந்திர மகா பல்லவர் வாழ்க, திரிபுவன சக்கரவர்த்தி வாழ்க, குணபுர மகாராஜா வாழ்க, குமார சக்கரவர்த்தி மாமல்லர் வாழ்க, கோஷங்கள் வந்து எல்லா பக்கமும் மக்கள் வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. அந்த வெள்ளப்புறவிகளில் முன்னால் வந்தவங்க வந்து மகேந்திர சக்கரவர்த்தியும் அவருடைய புதல்வர் நரசிம்ம பல்லவரும் தான் அப்படிங்கிறத ஆயனரும் சிவகாமியும் அப்போ தான் நல்லா கவனிக்கிறாங்க. அப்படியே சிவகாமி ஆயனருக்கு பின்னாடி அப்படியே வெக்கத்தோடு நின்றுக்கிறா. அவளோட கருமையான கண்கள் வந்து மகேந்திர சக்கரவர்த்திக்கு பின்னால் குதிரை மேலே உட்காந்துருக்க குமார சக்கரவர்த்தியையே பார்த்துக்கிட்டு இருக்கு. மகேந்திர சக்கரவர்த்தி வந்துட்டு, ஆயனரே, இது என்ன, நான் கேள்விப்பட்டது மோசமாக அல்லவா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே குதிரை மேலேருந்து இறங்கி வராரு. ஆபத்து எதுவும் நேரவில்லை பிரபு அப்படின்னு சொல்றாரு ஆயனர். சிவகாமி ரொம்பவும் பயந்துட்டாளா அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்குறாரு. சிவகாமி பயப்படல, இதையெல்லாம் அவ ஏதோ வேடிக்கைன்னு நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாரு. உடனே சக்கரவர்த்தியும் அவளை பாசமா பார்க்குறாரு. சிவகாமி, ஏன் தலை குனிந்து நிற்கிற, அரங்கேற்றத்தின் போது நடுவிலே போய்விட்டோமே அப்படின்னு எதுவும் மனஸ்தாபமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஆயனர் வந்து, பல்லவேந்திரா, சிவகாமிக்கு அவ்வளவு கூட தெரியாதா, ஏதோ மிகவும் முக்கியமான வேலை இருக்கிறனால தான் நீங்கள் நடுவில் எழுந்து போயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் ஆயனரே, ரொம்ப முக்கியமான விஷயந்தான், பிறகு விவரமாக சொல்கிறேன். அமைச்சர் கூட்டம்லாம் முடிஞ்சு வெளியே வந்ததும் உங்களை பற்றி தான் விசாரித்தேன், நீங்கள் புறப்பட்டதாக தெரிஞ்சது, ஏன் இவ்வளோ அவசரமாக கிளம்பிட்டீங்க அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்குறாரு. ராத்திரி வீடு போய் சேர்ந்தா தானே காலையில் என்னோட வேலையை பார்க்க முடியும், ஒரு நாள்னா ஒரு நாள் முழுசாக வீணாக போகுமே, அதான் இன்னைக்கே புறப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், உன்னோட தெய்வீக சிற்பக்கலையை விட்டுட்டு உன்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது தான், இப்போவும் ராத்திரியே போகிறது தான் உத்தேசமா அப்படின்னு கேட்குறாரு. ஆம் பல்லவேந்திரா, பட்ட பகலை போல் நிலா இருக்கு, இரவு போயிடுறதே நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி, நாளை அல்லது நாளை மறுநாள் வந்து நான் உன்னுடைய வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரவர்த்தி திரும்பி பார்க்குறாரு. அப்போ சக்கரவர்த்திக்கு பின்னால் இருக்கிற வெள்ளை குதிரை மேலே இருந்த நரசிம்மவர்மர் வந்து குதிரையிலேருந்து கீழே குதிச்சு சக்கரவர்த்தியோட பக்கத்தில் வராரு. அப்பா, யானை மீது வேல் இருந்த அந்த வாலிபனை பற்றி விசாரிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆயனரை பார்த்து, அந்த வாலிபன் யார், அவன் எங்கே சென்றான், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதான் இளவரசி தெரியல, வேலை எரிஞ்சதும் அவன் மின்னலை போல மறைஞ்சிட்டான், ஆனால் அப்படி மறைஞ்சனால தான் அவன் உயிர் தப்பி பிழைச்சிருப்பான், ஏதோ வெளியூர்லேருந்து வந்த பிள்ளையா தெரியுது அப்படின்னு ஆயனர் சொல்கிறாரு. இளவரசர் ஆயனரோட பேசி கொண்டிருந்தாலும் அவருடைய கண்கள் மட்டும் ஆயனருக்கு பின்னால் இருக்கிற சிவகாமியின் மேலே தான் இருக்குது. தரையில் அவளுக்கு பக்கத்தில் அவ கையில இருந்து நழுவிய அந்த முறிந்த வேல் வந்து கீழே கிடக்கு. அதை பார்த்த நரசிம்மவர்மர் வந்து, சிவகாமி, என்ன இது அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவ பக்கத்தில் வராரு. சிவகாமி அப்படியே கொஞ்சம் பின்வாங்கி முறிந்த வேலை எடுத்து அவர் கையில் கொடுக்குறா. உங்களை மத யானையின் கோபத்திலேருந்து காப்பாற்றியது இந்த வேல் தானா ஆயனரே அப்படின்னு கேட்குறாரு.
ஆமாம் பல்லவகுமாரா அப்படின்னு ஆயனர் வேற ஏதோ சொல்ல வர்றதுக்குள்ள மாமல்லர் வந்து அவரோட தந்தையை பார்த்து, அப்பா, இந்த வேலுக்குரியவனை கட்டாயம் கண்டுபிடிக்கணும். அவன் நல்ல நேரத்துல இந்த வீர செயலை புரியலைன்னா பல்லவ சாம்ராஜ்யத்தோட மகா சிற்பியை அல்லவா நம்ம இழந்திருப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு சக்கரவர்த்தி, மகா சிற்பியை மட்டும்தானா, பல்லவ ராஜ்யத்தின் தலை சிறந்த கலைவாணியையும் இழந்திருப்போம் அல்லவா அப்படின்னு சொல்றாரு. அந்த வீரனை கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம்தான். இவங்க வந்து இப்போ கிளம்பி போகட்டும், ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமியை பார்த்து, இன்னைக்கு உன்னுடைய நடன நாட்டியம் வந்து ரொம்ப அற்புதமா இருந்துச்சு, முழுசா தான் பார்க்க முடியாம போயிடுச்சு அப்படிங்கிறாரு. அப்புறம் ஆயனரை நோக்கி, ஆயனரே, உன்னோட பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது, சீக்கிரம் மாமல்லபுரம் வரேன், இப்போது ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க இவங்க நிக்கிற வரைக்கும் ஆயனரும் சிவகாமியும் பல்லக்குல ஏற மாட்டாங்க அப்படிங்கிற அறிஞ்ச சக்கரவர்த்தி வேகமா போய் குதிரை மேலே ஏறுறாரு. நரசிம்மவர்மரும் குதிரை மேலே ஏறிக்கிட்டாரு. குதிரைகள் புறப்படுறதுக்கு முன்னாடி மகேந்திர பல்லவர் அவருக்கு பின்னாடி நிக்கிற வீரர்கள்ல ஒருவனை கூப்பிட்டு, வெளியூர்ல இருந்து புதுசா வந்த இளைஞன் யாரா இருந்தாலும் இன்னைக்கு இரவு அவனை பிடிச்சு வச்சிருந்து நாளைக்கு அரண்மனைக்கு கூட்டிட்டு வரணும். நகர்காவல் தலைவனுக்கு இந்த கட்டளையை உடனே தெரியப்படுத்து அப்படின்னு சொல்றாரு. சக்கரவர்த்தியும் குமாரரும் அங்கிருந்து போனதும் சிவகாமியும் ஆயனரும் அவங்களோட பல்லக்குல அமர்ந்து காஞ்சி கோட்டையோட கீழ்வாசலை நோக்கி போறாங்க. 4ஆம் அத்தியாயம் துர்ச்சாபனம். யானைக்கிட்டேருந்து தப்பிச்சு ரொம்ப தூரம் ஓடி வந்த பரஞ்சோதி வந்து ஒரு சுமைதாங்கி கல் மேல படுத்து தூங்கிட்டான் அப்படின்னு பார்த்தோம். அவன் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் கூட ஆயிருக்காது, ஏதோ பேச்சு குரலை கேட்டு அப்படியே அவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்படியே கண்ணை முழிச்சு எஞ்சிடுறான். தெருவில் போறவங்க இந்த மாதிரி பேசிட்டு போறாங்க. கோயில் யானைக்கு மதம் பிடிச்சதால துர்ச்சாகனம் அப்படின்னு சொல்றாங்களே. ஆமா, நாட்டுக்கு ஏதோ பெரிய விபரீதம் வரப்போகுது. யானைக்கு எப்படி மதம் பிடிச்சிச்சான் யாருக்கு தெரியும். யாரோ ஒரு வெளியூர்காரன் வந்து யானை மேல வேலை வீசி எரிஞ்சானா, அதனால யானைக்கு வெறி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நல்ல வேளை ஆயன சிற்பியும் அவரோட மகளும் எப்படியோ பிழைச்சிட்டாங்க. அரங்கேற்றம் நடுவில் நின்னது போதாதுன்னு இந்த ஆபத்து வேற இவங்களுக்கு. அதுக்கு மேல பரஞ்சோதிக்கு அவங்க பேசினது எதுவுமே கேட்கல. வேலை எரிஞ்சதுனால யானைக்கு வெறி பிடிச்சிச்சாமே அப்படிங்கிற பேச்சு அவன் காதில் விழுந்ததும் அவனுக்கு ரொம்ப திக்குன்னு ஆயிடுச்சு. அப்பதான் அவனுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவன் கொண்டு வந்திருந்த மூட்டையை அப்படியே நடுத்தரலையே போட்டுட்டு ஓடி வந்துட்டான். நாவுக்கரசருக்கும் ஆயன சிற்பிக்கும் அவன் கொண்டு வந்திருந்த ஓலைகள் எல்லாம் அந்த மூட்டையில தான் இருந்துச்சு. இன்னும் அவனோட துணிமணிகள், அவன் கொண்டு வந்திருந்த கொஞ்சம் பணமும் அந்த மூட்டைக்குள்ள தான் இருந்துச்சு. அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். போட்ட இடத்துலயே மூட்டை கிடைக்குமான்னு தெரியல. இந்த திக்கு திசையே புரியாத இந்த பெரிய நகரத்துல அந்த இடத்த மறுபடியும் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு அவனுக்கு தெரியல. பரஞ்சோதி அந்த சுமைதாங்கியிலேருந்து கீழே இறங்கி அவன் ஓடி வந்த பாதை எதுவாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த பாதையை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கான். அதுக்குள்ளே வீதிகளில் மக்கள் நடமாட்டம் கொஞ்சம் கூட இல்லை. வீட்டு கதவைகள்லாம் மூடிட்டாங்க, வீதி விளக்குகள்லாம் அணைச்சிட்டாங்க. நல்ல வேளை முழு நிலவு இருந்தனால நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு. எல்லா பக்கமும் பார்த்துக்கிட்டு பரஞ்சோதி ரொம்ப தூரம் நடந்து போகிறான். அப்படியுமே அவனுக்கு யானை மேலே வேல் வீசி எரிஞ்ச இடத்த கண்டுபிடிக்க முடியல. மூட்டையும் அவனுக்கு எங்கேயும் கிடைக்கல. நேரம் ஆக ஆக சாலை வந்து ரொம்ப அமைதியாச்சு. உச்சி வானத்தில் நிலாவை பார்த்துட்டு நடுராத்திரி ஆயிடுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். இனிமே அவனால் நடக்கவே முடியாத அளவுக்கு கால்கள் வந்து ரொம்ப சோர்ந்து போயிருந்துச்சு. எங்கேயாவது கீழே படுத்து தூங்குனா போதும் அப்படின்னு அவனுக்கு ஆயிடுச்சு. இனிமேல் மூட்டையை தேடி எந்த பிரயோஜனமும் இல்லை. நாவுக்கரசர் மடத்துக்கு மட்டும் எப்படியாவது போனால் போதும். ஆனால் எப்படி போகிறது, வழி கேட்குறது கூட வீதிகளில் யாரையும் காணோமே. லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்த அந்த பெரிய நகரத்தில் அவை மட்டும் தனியாக அலைவதை அவன் நினச்சி பார்க்கும்போது அவனுக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சு. ராத்திரியெல்லாம் இப்படியே அலைஞ்சிட்டு தான் இருக்கணுமோ? ஆயிரக்கணக்கான மாளிகைகள், மண்டபங்கள், வீடுகள் இருக்கிற இந்த நகரத்தில் தனக்கு ராத்திரி தங்குறதுக்கு ஒரு இடம் கூட கிடையாதா அப்படின்னு நினச்சிட்டே நடந்து போகிறான். நல்ல வேளை யாரோ வராங்க போல, ஏதோ பேச்சு குரல் கேட்குது, அவங்கள விசாரித்து பார்க்கலாம். அந்த சாலையோட முடுக்கில் 2 பேர் பேசிக்கிட்டே நடந்து வராங்க. அவங்கள பார்த்தா நகர் காவலர்கள் மாதிரி தெரியுது. பரஞ்சோதியை பார்த்ததும் அவங்களே நிற்கிறாங்க. யாரப்பா நீ, நடுராத்திரியில் எங்கே கிளம்பின அப்படின்னு கேட்குறாங்க. ஐயா, நான் வெளியூர் அப்படின்னு பரஞ்சோதி சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பேசினவன், வெளியூர்னா எந்த ஊர் அப்படின்னு கேட்குறான். சோழ தேசம். ஓஹோ, உறையூரா? இல்லை ஐயா, கீழே சோழ நாட்டில் செங்காட்டங்குடி கிராமம். இன்னைக்கு சாயங்காலம் தான் காஞ்சிபுரத்துக்கு வந்தேன். அப்படியா, எதற்கு வந்த? நாவுக்கரசர் மடத்தில் தமிழ் கற்றுக்கிறதுக்காக வந்தேன் ஐயா. அப்படின்னா இந்த நள்ளிரவில் நடுத்தரில் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மடம் இருக்கிற இடம் தெரியல, சாயங்காலத்துலேருந்து தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டதும் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு, நாவுக்கரசர் மடத்துக்கு நீ கட்டாயம் போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஐயா, நாங்கள் அந்த பக்கம்தான் போகிறோம், நீ வந்தால் உன்னையும் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரஞ்சோதி காவலர்களுக்கு நன்றி சொல்லிட்டு அவங்கள பின்தொடர்ந்து போகிறான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒரு பெரிய கட்டிடத்துக்கு பக்கத்தில் அவங்க போகிறாங்க. அந்த கட்டிடத்தோட சுவர் வந்து ரொம்ப உயரமாக இருக்குது. இதான் மடமா அப்படின்னு பரஞ்சோதி கேட்குறான்.
ஆமாம், இதை பார்த்தா உனக்கு மடமாக தெரியலையா அப்படின்னு காவலர்கள் கேட்குறாங்க. உண்மையில் பரஞ்சோதிக்கு அதை பார்க்குறதுக்கு மடம் மாதிரி தெரியல. ஏன்னா பக்கத்தில் கோயில் எதுவும் இல்லை. அந்த கட்டிடத்தோட உயரமான சுவர்களும் அந்த வாசற் கதவுல பூட்டி இருந்த பெரிய பூட்டும் அவனுக்கு ஏதோ ஒரு சந்தேகத்தை கிளப்புது. அந்த காவலர்கள் வாசல் கதவு கிட்ட போய் அங்கிருந்த காவலாளி கிட்ட ஏதோ சொல்றாங்க. உடனே பூட்டை வந்து அந்த காவலன் வந்து திறக்கிறான். வா தம்பி. நெஞ்சு திக்கு திக்குன்னு பரஞ்சோதிக்கு அடிச்சுக்குது. வாசப்படியை தாண்டி உள்ள போறான். அவன் உள்ள போனதும் 2 பக்கமும் உயரமான சுவர் இருக்கு. ஆனால் சந்து வந்து ரொம்ப குறுகலா இருக்கு. அது வழியா நடந்து போறாங்க. திடீர்னு ஒரு இடத்துல நிக்கிறாங்க. அங்கிருந்து அறை கதவை திறக்கிறாங்க. இங்க படுத்துரு, மடத்துல எல்லாரும் தூங்குறாங்க, பொழுது விடிஞ்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். பரஞ்சோதி அந்த அறைக்குள்ள எட்டி பார்க்குறா. ரொம்ப இருட்டா இருக்கு. ஓரத்துல வைக்கோலும் ஒரு கோரப்பாயும் இருந்துச்சு. ஒரு மூலையில சட்டியில தண்ணி இருந்துச்சு. அவன் அந்த காவலர்களை பார்த்து, இது மடந்தானா அப்படின்னு கேட்குறான். ஆமா தம்பி, உனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு ஒரு காவலன் சொல்றான். இன்னொரு காவலன் வந்து, இங்க இருக்க விருப்பம் இல்லைன்னா நீ வெளியே போகலாம் அப்படின்னு சொல்றான். பரஞ்சோதிக்கு இருந்த களைப்புல எப்படியாவது ராத்திரி படுத்து தூங்க இடம் கிடைச்சா போதும் அப்படின்னு இருந்துச்சு. இல்லை இல்லை, நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறைக்குள்ள போறான். அப்ப அந்த காவலர்கள்ல ஒருத்தன், தம்பி இது மடம் தான், ஆனா நாவுக்கரசர் மடம் இல்லை, மன்னரான மகேந்திர சக்கரவர்த்தியோட மடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கதவை சாத்துறான். அடுத்த கணத்துல கதவை பூட்டிட்டு போயிடுறாங்க. புத்த துறவி சொன்ன மாதிரி இந்த இரவு முழுவதுமே பரஞ்சோதிக்கு ஒரே துன்பமாக தான் இருந்துச்சு. முதல்ல யானைக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தெரு தெருவா ஓடினான். அதுக்கப்புறம் அவனோட துணி மூட்டையை தொலைச்சிட்டான். இப்போ சிறையில் அடைக்கப்பட்டுட்டான். அடுத்து பரஞ்சோதிக்கு என்ன ஆகும்? நரசிம்மவர்ம பல்லவர் யானை மேலே வேலெறிஞ்ச இந்த பரஞ்சோதியை கண்டுபிடிப்பாரா? அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.